அப்பட்டமான பொய் வழக்கு, திருட்டு வழக்கு வந்து விசிக ஒன்றிய செயலாளர் மேல வந்தவாசியில் போட்டிருக்கிறாங்க. அதை கண்டிச்சு சாலை மறியல் பண்ண ரெண்டு கட்சியுடைய பொறுப்பாளர், மண்டல துணை செயலாளர் உட்பட எல்லாரையும் ஹார்ட் பேஷண்ட் அவர் தூக்கி தேவையில்லாமல் சாலை மறியல் இல்லாதவரை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை ரிமாண்ட் பண்ணிக்கிறார். சாலை மறியலில் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. பெண்களை வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே அப்பட்டமான திருட்டு வழக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன் டிவிக்கு, என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சேனலுக்கு, அந்த 13ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணோம். மணி பகல் 11லேருந்து 1:30 வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஏற்கனவே இயல்பாக அவர் வந்து அசோக் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டூவீலர் எடுத்ததாக சொன்னவர் இயல்பு வாழ்க்கையில் தான் இருக்கிறார். அவர் ஒன்றிய செயலாளர். போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எதிரிலேருந்து தான் கவனக்குறையாக எடுத்துன்னு போகிற வண்டியை இவங்க என்ன பண்ணுறாங்க, அது திருட்டுன்னு கேஸுன்னு போட்டு அவர் குண்டத்தடுப்பு சட்டம். விவரங்களை செய்தியாளர் நந்தகுமாரிடம் கேட்கலாம். நந்தகுமார், வணக்கம். கைதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? இந்த கைது தொடர்பான முழு பின்னணி என்ன? நந்தகுமார். குவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள ஒரு கிராமத்தில், தென்னாத்து கிராமத்தில் உள்ள முருகன் மற்றும் கிருஷ்ணன் என்பதற்கு இடையே நிலத்தகராறு சம்பந்தமாக வழக்கு சம்பந்தமாக கிருஷ்ணன் தரப்பிற்கு முன்னாள் மாவட்ட பாத்திரம் வந்து ஆதரவாக செயல்பட்டு அவருடைய முருகன் நிலத்தை வந்து சேதப்படுத்தியதாகவும், அது மட்டும் இல்ல புது சொத்து சேதப்படுத்தியதாகவும், பொருட்களை திருடியதாக சொல்லிட்டு தேச காவலர்களுக்கு முருகன் புகார் கொடுத்ததால் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணன் மற்றும் பாஸ்கரன், பிரியா உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக இன்று டிஎஸ்பி கங்காதரன் தலைமையில் போலீசார் 100க்கும் மேற்பட்ட ஆரணி அருகே முள்ளிப்பட்டு கிராமம் அருகே உள்ள பாஸ்கர் முன்பு போலீசார் துவைக்கப்பட்டு கைது செய்ய முயன்றனர். அப்போது இரு தரப்பிற்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்துல கைது செய்ய முயன்ற போது அவர் வர மறுத்துள்ளார். இதனால் வந்து 5 மணி நேரம் பேச்சா நடத்தினாங்க. பேச்சாளர் பின்பு வந்து போலீசார் அறிவித்து போலீஸ் பாஸ்கர் வந்து வெளியே வந்தார். வெளியே வந்த கட்சியினர் மத்தியில் வந்து ஈர்ப்பிலிட்டு கொண்டு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டித்து கட்சியினர் வந்து கண்டன கோஷம் எழுப்பினார்கள். இதனால இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலும் போலீசார் தூக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டன. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.